இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். இப்போ இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுறவங்கன்ட்டு அங்கே சொல்லிட்டான். இந்த உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான். இன்னும் அல்லாஹ் அவர்களிடம் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்போ இது என்ன சொல்கிறான்? ஒரு வேலை சொல்லியிருக்கேன், நீ பயப்படாதீங்க, தனியாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் தொழுகை நிலைநிறுத்தியும் ஜக்காத் அளித்தும் என்னுடைய தூதர்களை ஏற்றும், தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும், என்னுடைய ரசூல்களை நீங்கள் உண்மைப்படுத்தணும், அவர்களுக்கு உதவி புரிந்தும், உங்களுக்கு என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடன் அளித்தும். அப்போ இன்னும் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? அவங்களுக்கு அல்லாவுக்கு கடன் நீங்கள் கொடுக்கணும். ஜக்காத் அங்கேயும் தனியாக வந்துடுது, அல்லாவுக்கு கடன் தனியாக வருது, இங்கே ரசூலுக்கு உதவின்னு இன்னொரு தனியாக வருது. வந்தீர்களாயின் நிச்சயமாக நான் உங்களுடைய தீமைகளை போக்கி விடுவேன். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இங்கே இப்போ நீ தௌபா கேட்டீங்கன்னா உன் தௌபா அங்கீகரிக்கப்படும். அது ஒரு 5 நீ 2 ஜும்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ரமலான் இன்னொரு ரமலானுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் அப்போ மன்னிக்கப்படும். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ தொழுகை போனீங்கன்னா ஒரு 8க்கு ஒரு தீமை அளிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படும். இதெல்லாம் செய்யாமல் நீ ட்ராமா போட்டுட்டு வந்துட்டு உனக்கு பைபர்த்தில் ஒரு ஈமான் கிஃப்டாக கிடச்சிருச்சு, உண்மையான கடவுளை நாங்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சி வணங்கிட்டு இருக்கிறோங்கிற அந்த பெருமை பீத்தலில் நீ சுத்தினா கண்டிப்பாக உனக்கு எதுவும் கிடைக்காது. அல்ல சொல்கிறான், நிச்சயமாக உங்களுடைய தீமைகளை இது செஞ்சால் தீமைகளை போக்கிடுவேன்றான். அப்போ நோன்பு நீ வச்சினா அதோடைய வாடகை கஸ்தூரியை விட இதானது, அதெல்லாம் இந்த கண்டிஷனில் தான் வரும். மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் உங்களை நுழைவிப்பேன். ஆனால் இதன் பின்னரும் உங்களில் எவரேனும் நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டால், தொழுகையிலையோ ஜக்காத்தையோ அல்லது என் ரசூலை உதவி செய்வதிலையோ அல்லது அழகிய கடன் தருவதிலையோ ஏதாவது ஒரு போர்ஷனை நீங்கள் செய்யாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாலோ, அல்ல அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லைன்னு சொன்னாலோ, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அதை பற்றி நாலேஜே கெயின் இல்லை அப்படின்னு சொன்னாலோ, நிச்சயமாக அவர் சவாவு சபீலை விட்டு வழி தவறியவர் ஆவார். சிராத்துல் முஸ்தகிம் இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஒன்று தான். அப்போ அங்கேருந்து நீ என்ன பண்ணிக்கிட்ட? டீவியேஷன் எடுத்துட்டேன்னு முடிவு பண்ணிக்கோ.